சொர்க்கவாசல் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிய சொல்லணும்னா, சொர்க்கத்துல மண்டியிடணுமா இல்ல நரகத்துல ராஜாவா வாழணுமா அப்படிங்கிறது தான். புதுமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்துல ஆர்ஜி பாலாஜி, கருணாஸ், நட்டி நடராஜ், செல்வராகவன் பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1999 சிறைச்சாலையில நடந்த ஒரு கலவரத்துல காவல் அதிகாரி ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இதுக்கு காரணம் பிரபல ரவுடி பாக்ஸர் வடிவேலுவோட மரணம். அதுக்கப்புறமா நடக்கிற அந்த தாக்குதல்ல போலீஸ், சிறை கைதிகள்னு நிறைய பேர் இறந்து போறாங்க. அந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த சொர்க்கவாசல் படம் உருவாகி இருக்கு. செய்யாத கொலை குற்றத்துக்காக ஆர்ஜே பாலாஜி சிறைக்கு போறாரு. அங்க ரவுடியா இருக்கக்கூடிய செல்வராகவன் திருந்தி வாழக்கூடிய முயற்சியில இருக்காரு. சோ இப்படி ஒரு கலவரம் அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கும்போது அது இவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. அண்ட் முக்கியமா இதை விசாரிக்க நட்டி நடராஜ் வராரு. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதுமே படத்தோட மீதி கதையா இருக்கு. அதே மாதிரி செல்வராகவனினுடைய டான் கதாபாத்திரம் என்னதான் வலுவா பில் பண்ணி இருந்தாலும் அதுல அவர் பொருந்துறதுக்கு கொஞ்சம் தடுமாறினாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. மிச்சபடி இந்த படம் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம்.